இனிப்பு மெதுவடை அப்படின்னு ஒன்று போடுவேன். அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கெல்லாம் சூப்பராக வந்துடும். என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலங்கிற மாதிரி. ஆனால் இதே ஒரு நாளைக்கு மட்டும் என்ன கோளாறு ஆகுமோ தெரியல. அதுக்கும் அப்பப்போ வந்து கிறுக்கு பிடிச்சிட மாட்டேங்குது என்ன மாதிரியே. பார்த்தா ஃபுல்லாக ஒன்று எண்ணெய் குடிச்சிடும், இல்லை அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லை நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் எப்போவுமே மெதுவடை செய்யும்போது நான் நினச்சிட்டு இன்றைக்கி சூப்பராக வந்துடணும், இன்றைக்கி நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிட்டே போடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பலகார ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சேன். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. அதில் உண்மையாலுமே எனக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, இந்த இனிப்பு மெதுவடை வந்து இன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது. என்னாலவே நம்ப முடியல, நீயா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உடனே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் வந்து இந்த நல்லா இருக்கிற அன்றைக்கெலாம் அந்த மனுஷன் பாராட்ட மாட்டார். என்றைக்கு நல்லா இல்லையோ அன்றைக்கி தான் வந்து இது என்ன சுட்டு வச்சுருக்குற அப்படின்னு சொல்லுவார். சரி இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே சந்தோஷம் தாங்கலை. மாமாவை கூப்பிட்டு, மாமா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்திருக்கு, இனிப்பு மெதுவடை வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, உடனே அவர் வந்து நிஜமாலும் நல்லா வந்திருக்குதா அப்படின்னாரா. உண்மையாலுமே சொல்கிறேன் இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குது அப்படின்னா. உடனே வந்து என் பெரிய விஷயம் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணனா. ஆமாப்பா இன்றைக்கி வந்துட்டு இனிப்பு மெதுவோட அம்மா சூப்பராக செஞ்சுருக்குமான்னு சொல்லி பெரிய உசர் தான் இன்றைக்கி ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, பரவாயில்லடா முன்னே இருந்ததுக்கு இன்றைக்கி உங்கள் அம்மா டெவலப் ஆகிட்டாலாட்டுக்குன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட்டு. இது மாதிரியான மினி விலாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.